ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கும்பலாக நீங்கள் வந்து ஒரு கேங்காக வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். மண்டே பார்த்தீங்கன்னா ஆஸ்தி செமையாக இருக்கும். செருப்பு பிஞ்சு போகும். சைரன்ல எத்தனை லட்சம் கொடுத்தாங்க? 3 கோடி சொன்னாங்க. 3 கோடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். எதனால் இவ்வளோ நாள் ஆச்சு டிலேன்றது வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம ஸ்ட்ரைக் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் அந்த வீடியோ போடுறோம். அதுவும் மொதல் வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு இங்கே ஆந்திரா கிட்ட தடா வரைக்கும் வந்தோம். ஸோ அப்படியே இங்கே மரங்கள்லாம் நல்லா இருக்கவும் சரி ஓகே இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். நாங்கள் 3 பேர் வந்து இப்போதைக்கு இங்கே இருக்கோம். அவன் மண்டே பார்த்தீங்கன்னா ஆஸ்தில் செமையாக இருக்கும். அவனுக்கு எவ்வளோ ப்ரோ ஆச்சு அந்த ஆஸ்திலுக்கு? இதுக்கா 500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். இந்த கலர் கோய் குஞ்சு மண்டைக்கு அவன் வந்து 500 செலவு பண்ணியிருக்கான். அவன் மண்டை வந்து அவன் யோகி பாபா பண்ண மாதிரி முடி வளர்க்க போகிறான் அவன். ஸோ இதுதாங்க. ஸோ இப்போ நானும் என் தம்பி அப்புறம் என் ஃப்ரெண்டு 3 பேர் வந்து இங்கே இருக்கோம். அப்படியே நாங்களாம் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே தடாக்கு போயிடுவோம். இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போடுவேன். நிறைய குரங்குகள்லாம் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைக் போயிடுச்சு. நிறைய மாதம் வந்துருக்காங்க. வந்தான் என் தம்பி, ஞானங்கள் தேவா. இதோ இவன் தான் என் தம்பி. எங்கே அவன் தம்பி எங்கே போனான் ஒருத்தன்? அவன் ஓடுறான் பாருங்க. தெரியுதா? இவன் எங்கடா இருக்கான்? ஸோ வந்து இந்த இடம் நல்லா இருக்கு கைஸ். அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்ப போகிறோம். பாய். வந்துட்டோம், தடாக்கு ரீச் ஆகிட்டே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்கோம். இவன் இந்த ஹேர்ஸ்டைல் வந்து எதனால் வச்சானா, நான் என்ன சொல்ல சொல்லியிருக்கேன் யாருன்னா கேட்டால் பேர் தெரியலடா. தில்ஜங் ஜக்கில் வர சித்தார்த்தன் அவனோட கெட்டப்புன்னு சொல்கிறான். செருப்பு பிஞ்சு போகும். ஆக்சுவலாக வியூ ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் செகண்ட் டைம் வரேன் ஆக்சுவலாக. வியூ ஒன்று காட்டலடா. ஓகே ப்ரோ. அதே மாதிரி அந்த குப்பை மேட்ரு சொல்லு ப்ரோ. குப்பைக்கு 50 ரூபா வாங்கினாங்களே. பேச தெரியாது. சூப்பர். எனக்கு பேச தெரியாது. பிறவியிலேருந்தே வந்து அது இந்த மாதிரி வீடியோ ஆன் பண்ணால் மட்டும் பேச தெரியாதுன்னு வானுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வாயிலிருந்து எல்லாம் பீப் போடுற அளவுக்கு ஆனால் பேச தெரியாதுன்னு வானுங்க வீடியோ ஆன் பண்ணால் மட்டும். நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். நாங்கள் போன டைம் போனப்போ நல்லா இருந்துச்சு. இந்த டைம் நான் வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்கு நீ தரோடா பதற மாட்டேனே. குரங்கு பார்த்து பயப்படுறாங்க. சின்ன பையங்க இவர் குரங்கு வந்துச்சுன்னா லிப்லாக் அடிப்பார் பிடிச்சி அப்படின்னு. லிப்லாக் அடிச்சு குரங்கு கூடயே குடும்பம் நடத்துவாரு. ஆனால் பசங்க கூட வர்றதே ஒரு மாதிரி தனி வைபு. அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துச்சுன்னா அது ஏன்னு தெரில. ஏன்னா ஒருத்தன் வந்து ஆக்டிவாக இருப்பான், ஒருத்தன் வந்து சொங்கி மாதிரி இருப்பான். அது மாதிரி ஜாலியாக இருக்கும். அதை வந்து நான் சொங்கிங்க அந்த போல் வந்தாங்க. ஸோ பார்ப்போம், அப்படியே மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ வந்து ட்ரக்கிங்கே வந்து நடக்குது. நான் வந்து இந்த ஷூ போட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ரொம்ப வழுக்குது. அதனால் சேஃப்டிக்கு வந்து இது போதி தர்மன் ஸ்டிக். முன்னாடி தெரியுதா எப்படி இருக்குன்னு? நன்றாக தெரியுது. சைடில் வந்து ஃபுல்லாமே தண்ணி இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. குடிப்போம். ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஜோக்குன்னு எழுதி போட்டாலே சிரிப்பாங்க. கொஞ்சம் வந்துட்டோம். அடுத்து ஒரு கொகோ ஒன்று வரும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு பிளான் சக்ஸஸ். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இங்கே ஸ்விம்மிங் பூல் குள்ள அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சமாதி கட்டிட்டு மூஞ்சி ஊத்திட்டு போறோம். ஓ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஓட்டு புதுனா போன் வந்து 1 லட்சம் ரூபாய் அடமான ஆனா ஆக மாட்டான். ரிஸ்க் எடுக்க விரும்பல. 1 லட்சம் ரூபாய் வாட்டருக்கு வந்து
அது என்னடா ஒரு படம் ஒரு 10 நிமிஷம் போய் நடிச்சனா சம்பாதிச்சிட போறேன். படம் 10 நிமிஷம் நடிச்சா சம்பாதிக்க போறேன். சைரன்ல எத்தனை லட்சம் கொடுப்பாங்க? 3 கோடி சொன்னாங்கல்ல. 3 கோடி 3.5 கோடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. டேய் படத்தோட பட்ஜெட் அவ்வளவு இல்லையா? எவ்வளோ சொன்னானுங்க? அதெல்லாம் இல்லைண்ணே, கம்மி தானே. வாட்டர் பாட்டில் வாங்க மறந்துட்டோம். அதனால ரொம்ப நேரமாக தேடி நாங்கள் வந்து இங்கே ஒரு நீரூற்று கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் தண்ணியே குடிக்க போகிறோம். இங்கே அண்ணா வந்தீங்கன்னா அந்த நீரூற்றை போய் தான் தண்ணி குடிக்கணும். டேய் அது பைப் உடைஞ்சு வந்துடா டேய். டேய் அது ட்ரைனேஜ் அதான் சாங் போட்டு மாற்றிடுவோம். இது அந்த 96 அந்த பாட்டு வரும் ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் அப்படியே டிராவல் பண்ணி போனோம்னா நாங்கள் தேடிட்டு இருக்க கொகையை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ அப்படியே நம்ம மூவ் பண்ணி போவோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்களேன், நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மழை டைம்லலாம் எப்படி இருக்கும், அந்த காலத்தில் அப்படி இருந்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே போவோம். தனியாக விட்டு போயிடுவாங்க, நம்ம தனியாக நடந்து வரணும். அப்புறம் சரி ஓகே போவோம். நிறைய வந்து பேக்ரவுண்டில் வந்து நிறைய சில மொக்க ஜோக்ஸ் இருக்கும். அதை எடிட் பண்ணுற ட்ரெண்ட்லோடு தயவு செஞ்சு அந்த மொக்க ஜோக்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கே இரிட்டேட் ஆகும்னு எனக்கு தெரியுது. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஒரு குகை ஒன்று இருக்கும், அந்த குகையில் வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். அங்கே போக முடியல எங்களால், ஏன்னா அங்கே கூட இருக்கவங்களுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்கள விட்டு ஆனும் தனியாக போக முடியாதுன்றதுனால என்னாலையும் போக முடியல. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடம், ஆனால் போக முடியல. ஸோ அதனால் அங்கே நியர்பைல இப்போ இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்புறம் அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி விட வச்சு அங்கே போயிடலான்னு இருக்கோம். வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்புறோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப மொக்க தான், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கும்பலாக நீங்கள் வந்து ஒரு கேங்காக வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி போராக தான் போவோம். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துவாங்க. அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இந்த விளாக் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நடுவில் அப்பப்போ மீம்ஸ் கண்டென்ட் தான் போட்டு எதாவது தேர்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் போடலாம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.